ஸ்டார் தமிழ் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தேவளையில் சுகாதார அதிகாரி மீதான துப்பாக்கிச் சூடு முயற்சி தோல்வி. நாட்டின் கல்வி கட்டமைப்பு முழுமையாக சீர்திருத்தப்படும். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பாராளுமன்றத்தில் தெரிவிப்பு. නිර්දේශයන් පිළිබඳව පමණක් වූ සංශෝධනයක් නෙවෙයි මේ යෝජනා කරන්නේ. මේ යෝජනා කරන්නේ தனி உரிமை மற்றும் ஒழுக்கநெறி ஆகியவற்றின் உண்மை தன்மையை உறுதிப்படுத்துவதற்காக ஒழுங்கமைக்கப்பட்ட கட்டமைப்பை உருவாக்குவது அவசியம். பிரதமர் கலாநிதி ஹர்னி அமரசூரிய தெரிவிப்பு. සාකච්ඡාවක් අරගෙන තියෙනවා අවසාන තීන්දුව ගන්න මොකෝ යෝජිත සැලැස්ම අනුව. மறைந்த அஸ்கிரிய பீடத்தின் அனுநாயக்கர் ஆனமடுவ தம்மதஸ்ஸி தேரரின் இறுதி கிரியை இன்று இடம்பெற்றது. குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தின் முன்னாள் கட்டுப்பாட்டாளர் அர்ஷ இலுப்பிட்டியவுக்கு எதிரான வழக்கின் தண்டனை தீர்ப்பை உச்ச நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. உள்நாட்டுச் செய்திகள். தெஹிவளியில் உள்ள STS ஜெயசிங்க மைதானத்துக்கு அருகில் இன்று மோட்டார் சைக்கிளில் வந்த அடையாளம் தெரியாத நபரொருவர் சுகாதார நிர்வாக அதிகாரி மீது துப்பாக்கி சூடு நடத்த முயன்றதாக போலீசார் தெரிவித்தனர். இருப்பினும் துப்பாக்கி செயலிழந்ததால் சந்தேக நபர் சம்பவ இடத்தை விட்டு தப்பி ஓடிவிட்டதாக கூறப்படுகிறது. சம்பவத்தில் எவருக்கும் காயங்கள் எதுவும் ஏற்படவில்லை. மேலும் துப்பாக்கி சூடு முயற்சிக்கான காரணம் தெளிவாக தெரியவரவில்லை. சம்பவம் தொடர்பான விசாரணைகளை தெஹிவளி போலீசார் ஆரம்பித்துள்ளனர். சந்தேக நபரை அடையாளம் காண அப்பகுதியில் உள்ள CCTV காட்சிகளை ஆய்வு செய்து வருகின்றனர். நாட்டின் கல்வி கட்டமைப்பு முழுமையாக சீர்திருத்தப்படும் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இன்று காலை பாராளுமன்றத்திற்கு வருகை தந்து கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார். அவர் தொடர்ந்தும் தெரிவிக்கையில் எதிர்வரும் 2026ஆம் ஆண்டு முதல் கல்வி முறைமை பற்றி கவனம் செலுத்தியுள்ளோம். பொருளாதார கல்வி மறுசீரமைப்பு தேவைப்படுகின்றது. அதிகமானவர்கள் கலந்துரையாடுகிறார்கள், கேள்வி எழுப்பியுள்ளார்கள். இதற்கு பதிலளிக்க நான் கடமைப்பட்டுள்ளேன். இது வெறுமனே பாடவிதானம் மற்றும் அல்லது மொத்த சமூகத்தையும் பொருளாதார கட்டமைப்பை நோக்கிய மாற்றம் என்பதை அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். சனத்தொகை பெருமானத்தில் 38வது இடத்தில் இலங்கை இருக்கின்றது. இது சீனாவை விட அதிகம். எமது நாட்டில் இயற்கை வளம் இருந்தாலும் வணிக ரீதியாக எதுவும் பெரிதாக இல்லை. ஆகவே மனித வளத்தை அதிகரிக்க அதிக கவனம் செலுத்த வேண்டும். அறிவானவர்கள் வறுமையாகவும் அறிவிலிகள் வசதியாகவும் இருக்கின்றனர். இந்த முறை மாற்றப்பட வேண்டும். போதைக்கு அடிமையானவர்கள் 8ஆம் ஆண்டுக்கு குறைவாக கல்வி கற்றவர்கள் என சமீபத்திய ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. முதலில் கல்வி முறையில் இருக்கும் பிரச்சனைகளை புரிந்து கொள்ள வேண்டும். மாணவர்கள் பாடசாலையை விட்டு செல்வது அதிகரித்துள்ளது. இவை மாற்றப்பட வேண்டும். மாணவர்கள் பாடசாலைக்கு ஆர்வமாக செல்லும் நிலை உருவாக்கப்பட வேண்டும். நல்லதொரு கல்வி மறுசீரமைப்பு தேவைப்படுகிறது. எந்த ஒரு மாணவனும் மாணவியும் இடையில் பாடசாலையை விட்டு செல்லக்கூடாது. பெற்றோர் வெளிநாடு செல்லுதல், பாதுகாப்பின்மை, தனிப்பட்ட பிரச்சனை என மாணவர்கள் பலர் பாடசாலையை விட்டு சென்று விடுகின்றனர். நமது நாட்டு கல்வி தொடர்பாக அதிக கவனம் செலுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம். அதிஉயர் கல்வி நிலையாக மாற்றப்பட வேண்டும். கடந்த 2023ஆம் ஆண்டு ஒரு மாணவர்கள் கூட வருகை தராத பாடசாலைகள் 98 கணக்கில் எடுக்கப்பட்டுள்ளது. 115 பாடசாலைகளில் வெறும் 10 மாணவர்கள் கல்வி கற்கும் நிலை காணப்படுகிறது. 705 பாடசாலைகளில் வெறும் 30 மாணவர்கள் உள்ள பாடசாலைகள். அதேபோன்று 1140 பாடசாலைகளில் வெறும் 100 மாணவர்கள், 1150 பாடசாலைகளில் 50க்கும் குறைவான மாணவர்கள் கல்வி கற்கும் நிலை காணப்படுகிறது. இங்கு மனித வளம் விரயமாகின்றது. இவை மாற்றப்பட வேண்டும். 100% மாணவர்களின் வருகை நாளாந்தம் குறைவாகவே காணப்படுகின்றது. ஆக மொத்தமாக 3144 பாடசாலைகளில் 100 மாணவர்களுக்கும் குறைவாக இருக்கும் பாடசாலையின் நிலை மாற்றப்பட வேண்டும். 1/3 பாடசாலைகளில் 100 மாணவர்களே இருக்கின்றார்கள் என்பது இங்கு சுட்டிக்காட்டப்பட வேண்டிய ஒன்று. இது சிறந்த நிலையா? அங்கு விளையாட்டு, சுற்றுலா என எதுவும் நடத்தப்படுவதில்லை. மாணவர்களின் கல்வி நிலை மேம்படுத்தப்படுவதில்லை. சில பிரதேசங்களில் புதிதாக பாடசாலை கட்டமைப்பு உருவாக்கப்பட வேண்டிய தேவை இருக்கிறது. சமூக பெருமானம் குறைந்த மாணவர்களுக்கு கிராம அனுபவத்தை தவிர வேறு எதுவும் கிடைப்பதில்லை. புதிய வாய்ப்புகள்
கிடைப்பதில்லை. பாடசாலை செல்கிறார்கள், பாடசாலை முடிந்து வீட்டுக்கு செல்கிறார்கள். இந்த நிலை யாருக்கும் இனி ஏற்படக்கூடாது. தங்களது பிள்ளைகளை கிராம பாடசாலைக்கு அனுப்ப மறுக்கும் பெற்றோர் விகிதம் அதிகரித்துள்ளது. கிராமத்தில் பாடசாலை தேவை, ஆனால் தங்களின் பிள்ளைகளை கல்வி கற்க அனுப்புவது கிடையாது. நகர்ப்புற பாடசாலைக்கு அனுப்புவதை முதல் நோக்கமாக கொண்டிருக்கிறார்கள். பாடசாலை கட்டமைப்பில் பல சிக்கல்கள் காணப்படுகிறது. ஒரு ஆசிரியருக்கு 18 மாணவர்கள் இருக்கிறார்கள். இது ஒரு நல்ல நிலையாக இருந்தாலும் அதை ஏற்க முடியாத நிலை தற்போது எழுந்துள்ளது. மனித வளம் வீண் விரயமாகின்றது. உதாரணமாக திருகோணமலை, குச்சிவெளி பிரதேசம், பண்டாரவல்ல, அல்தமுல்ல ஆகிய கல்வி வலயங்களில் வெறுமனே 3 மாணவர்கள் கல்வி கற்கும் பாடசாலைகளும் காணப்படுகின்றன. திருகோணமலை கல்வி வலயத்தில் 4 பிள்ளைகள் 4 ஆசிரியர்கள் கொண்ட பாடசாலைகளும் காணப்படுகின்றன. கல்வி சீரமைப்பு ஏன் அவசியம் என இப்போது புரிகின்றதா? மனித வளத்தை சரியாக பயன்படுத்த வேண்டும். மாணவர்களுக்கு சமூக சேவையில் ஈடுபட வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும். எமது கிராமத்தில் கரப்பந்தாட்டு விளையாட்டு திடல் இருந்தது. கிராம குளங்கள், வெசாக் தோரணைகள் என பல வெளி செயற்பாடு இருந்தது. ஆனால் இப்போது உள்ள மாணவர்களுக்கு அப்படி எதுவும் இல்லை. இயந்திரம் போல் மாணவர்கள் இருக்கிறார்கள். எமது காலம் போல் பிள்ளைகள் இல்லை என பெற்றோர்கள் கூறுகிறார்கள். அது உண்மைதான். எமது பிள்ளை எம்மை விட சிறந்த நிலைக்கு தான் வர வேண்டும். பிரத்யேக வகுப்பு அதிகரித்துள்ளது. அவை தேவையற்ற ஒன்று. ஒரு இலக்கிய கதையை ரசிக்க இலக்கிய உணர்வின்றி மாணவர்கள் இருக்கின்றார்கள். இயந்திர கல்வி நிலை குறைக்கப்பட வேண்டும். அவிசாவெல்லையிலிருந்து கொழும்புக்கு மாணவர்கள் தினந்தோறும் பஸ்ஸில் படிக்க வருகை தருகிறார்கள். பஸ்ஸில், வேனில், வகுப்பறையில் தூங்கி விடுகிறார்கள். இவர்களின் ரோபோ வாழ்க்கை முறை மாற்றப்பட வேண்டும். நேரடி வாழ்க்கையை வழங்க வேண்டும். எமது கல்வி ஒரு நேர்கோட்டில் செல்கிறது. வைத்தியரின் பிள்ளை வைத்தியராகின்றார், ஆசிரியரின் பிள்ளை ஆசிரியராகின்றார். இந்த நிலை மாற்றப்பட வேண்டும். சமூகத்தில் பொறுப்பற்ற ஒரு நிலை காணப்படுகின்றது. இந்த நிலை எப்படி உருவானது? எமது வாழ்வியல் மற்றும் இதற்கு அடிக்கோலாக மாறியது. கல்வி என்பது விரிந்த பாதைகளை கொண்ட ஒரு துறை. அதை சரியாக மாணவர்களுக்கு வழங்க வேண்டும். இன்று அவர்களின் பாதையில் பெற்றோர், ஆசிரியர்கள் கலந்துரையாடல் இல்லை. வெவ்வேறு துறையை தெரிவு செய்யாமல் ஒரே துறையை நோக்கி செல்லும் நிலையை மாற்றப்பட வேண்டும். கல்வி மறுசீரமைப்பு 2026ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்படும். 29இல் தான் அவர்களின் தெரிவு தொடர்பில் கலந்துரையாட முடியும். 10 மற்றும் 11ஆம் தரங்களில் அந்த துறைக்கு தேவையான பாடங்களை தேர்வு செய்ய பெற்றோர், ஆசிரியர் உதவி செய்ய வேண்டும். மாற்றம் செய்யும் உரிமை மாணவர்களுக்கு உண்டு. ஆனால் அந்த பாதை அவரது லட்சிய பாதையை குழப்பாததாக இருக்க வேண்டும். வரலாற்றை பிள்ளை கற்கிறது. அது ஆழமாக கற்க வேண்டிய பாடம் அல்ல, அனுபவம். அதற்கான பாதை அமைக்கப்பட வேண்டும். சமயம் தொடர்பிலும் ஆழமான அறிவை கொண்டு சமூகத்தில் சிறந்த பிரஜையாக உருவாக வேண்டும். கல்வி முறை மாற்றம் என்பது சமூகத்தில் ஏற்படுத்தப்பட வேண்டிய பாரிய மாற்றம் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் போது தரவு பாதுகாப்பு, தனியுரிமை மற்றும் ஒழுக்க நெறி ஆகியவற்றின் உண்மைத்தன்மையை உறுதிப்படுத்துவதற்காக ஒழுங்கமைக்கப்பட்ட கட்டமைப்பை உருவாக்குவது அவசியம் என பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய அவர்களின் தலைமையில் அலரி மாளிகையில் நடைபெற்ற டிஜிட்டல் மனநலம் குறித்த கலந்துரையாடலின் போதே அவர் இதனை தெரிவித்தார். இலங்கையில் டிஜிட்டல் மனநலம் தொடர்பான சவால்களை தீர்க்க புத்தாக்க தொழில்நுட்ப தீர்வுகளை ஆராய்வதே இந்த கலந்துரையாடலின் நோக்கமாகும். இக்கூட்டத்தில் மேலும் கருத்து தெரிவித்த பிரதமர், பரந்த அளவில் டிஜிட்டல் மயமாக்கல் திட்டத்தின் ஓர் அங்கமாக தற்போதைய மனநல சேவையை டிஜிட்டல் தளத்திற்கு மாற்ற தேவையான தீர்வுகள் குறித்து அரசின் கவனம் செலுத்தப்பட்டு வருகிறது. புத்தாக்கத்தை ஊக்குவிப்பது, டிஜிட்டல் தொழில்நுட்ப அடிப்படையில் செயல்திறன் பாதுகாப்பு, தரவு தனியுரிமை மற்றும் ஒழுக்க நெறிகள் தொடர்பான விடயங்கள் உறுதி செய்யும் ஒழுங்கமைக்கப்பட்ட கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் என்பதையும் அவர் வலியுறுத்தினார். நீதிமன்ற அவமதிப்பு குற்றச்சாட்டுக்கு உள்ளான குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தின் முன்னாள் கட்டுப்பாட்டாளர் அர்ஷ இலுக்பிட்டியவுக்கு எதிரான வழக்கின் தண்டனை தீர்ப்பை உச்ச நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. இந்த தீர்ப்பு இன்று அறிவிக்கப்பட இருந்தது. எனினும் உச்ச நீதிமன்ற தீர்ப்பை செப்டம்பர் 23ஆம் தேதி வரை ஒத்திவைத்துள்ளது. இலங்கைக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளுக்கு வழங்கப்படும் இலத்திரனியல் விசா தொடர்பில் உச்சநீதிமன்றத்தின் உத்தரவை மீறி தனியார் நிறுவனம் ஒன்றுக்கு அனுமதி அளிக்கப்பட்டமை தொடர்பில் குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தின் முன்னாள் கட்டுப்பாட்டாளர் நாயகம் அர்ஷ இலுக்பிட்டிய சுமார் 1 வருட காலமாக விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
யாழ்ப்பாணம் காங்கேசன் துறை வீதி தாவடியில் அமைந்துள்ள மதுபான சாலை முன்பாக நேற்று இடம்பெற்ற தாக்குதலில் படுகாயமடைந்த ஒருவர் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார். சுதுமலை மத்தி மாணிப்பாயை சேர்ந்த 45 வயதுடையவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில் மதுபோதையில் இருந்த இருவருக்கிடையே வாய்த்தக்கம் ஏற்பட்டு அது கைகலப்பாக மாறியது. இந்த நிலையில் கூறிய ஆயுதத்தால் குறித்த நபர் மீது தாக்குதல் நடத்திவிட்டு சந்தேக நபர் தப்பி சென்றுள்ளார். இந்த நிலையில் இதுகுறித்து போலீஸ் விசேட அதிரடி படையினருக்கு தகவல் வழங்கப்பட்ட நிலையில் விசேட அதிரடி படையினர் இணைந்து குறித்த நபரை மீட்டு யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதித்ததன் பின்னர் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்துள்ளார். மறைந்த அஸ்கிரிய பீடத்தின் அனுநாயக்கர் ஆணமடுவ தம்மசி தேரரின் இறுதிக்கிரியை இன்று இடம்பெற்றது. அஸ்கிரிய பீடத்தின் அனுநாயக்கர் ஆணமடுவ தம்மதசி தேரரின் பூதவுடல் இன்று கண்டி அஸ்கிரிய போலீஸ் விளையாட்டு மைதானத்தில் பூர்ண அரசு அனுசரணையுடன் தகனம் செய்யப்பட்டது. அஸ்கிரிய பீடத்தின் அனுநாயக்கர் ஆணமடுவ தம்மசி தேரர் கடந்த 20ஆம் தேதி கண்டியில் உள்ள தனியார் வைத்தியசாலை ஒன்றில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் மாரடைப்பு ஏற்பட்டு காலமானார். காலமாகும் போது அவருக்கு 67 வயதாகும். மறைந்த ஆணமடுவ தம்மதசி தேரரின் பூதவுடல் இன்று அஸ்கிரிய மகாவிகாரையின் உடுகம ஸ்ரீ புத்தரக்ஷித மகா தேரர் ஞாபகார்த்த மண்டபத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. இலங்கை தீவு முழுவதும் வாழும் மக்களை நேரிய வழியின் பக்கம் வழிநடத்தி தேசிய ரீதியாகவும் மத மற்றும் ஆன்மீக முன்னேற்றத்திற்காகவும் பௌத்த சமய முன்னேற்றத்திற்காகவும் முன்னோடியான தலைமைத்துவத்தை பல தசாப்த காலமாக தந்து கொண்டிருந்த வேளையில் சுகையினம் காரணமாக திடீரென மறைந்த அஸ்கிரிய பீடத்தின் அனுநாயக்க தேரர் அதிசங்கைக்குரிய ஆணமடுவ தம்மதசி தேரரின் புனித பூத உடலுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இறுதி அஞ்சலி செலுத்திய பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தார். ட்ரீம் டெஸ்டினேஷன் எனும் திட்டத்தின் கீழ் 100 புகையிரத நிலையங்களை நவீனமயப்படுத்தும் நடவடிக்கையை முன்னெடுப்பதற்கான வர்த்தகர்கள் குழுவின் முக்கிய சந்திப்பு ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த சந்திப்பு ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயக்கவின் தலைமையில் இடம்பெற்றது. இந்த திட்டம் தொடர்பாக கருத்து தெரிவித்த ஜனாதிபதியின் செயலாளர், நாட்டை அபிவிருத்தி செய்வதற்காக அனைவரும் ஒன்றிணைய வேண்டியது அவசியமாகும். அதற்கான பங்களிப்பு தளத்தை தற்போதைய அரசாங்கம் உருவாக்கியுள்ளது. சுயமாக முன்வந்த தனியார் வர்த்தகர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறேன் என கூறினார். உலக தரத்திற்கேற்ப தூய்மையும் பாதுகாப்பும் பயண வசதிகளும் கொண்ட புதிய புகையிரத நிலைய கட்டமைப்பை உருவாக்க நோக்கமாக கொண்ட இந்த திட்டம் அரசு, தனியார் மற்றும் பொதுமக்கள் இணைந்து செயல்படும் பொதுமக்கள் தனியார் கூட்டு தாபனத்தின் கீழ் செயல்படுத்தப்படுகிறது. இந்த வேலை திட்டத்தில் போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சு மற்றும் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் இணைந்து செயல்படுகின்றன. என்ஐஓ இன்ஜினியரிங் நிறுவனம் தன்னார்வ ரீதியில் தொழில்நுட்ப பங்களிப்பு வழங்குகிறது. வர்த்தகர்கள் நிதியுதவிகளை வழங்கி வருகின்றனர். திட்டத்தின் முக்கிய அம்சங்களில் அனைத்து பயணிகளுக்கும் பாதுகாப்பான மற்றும் தூய்மையான இடம் வழங்கல், 6 மாதங்களுக்குள் நிர்மாண பணிகளை முடிக்கும் இலக்கு, புதிய அடையாளத்துடன் புகையிரத நிலையங்களை உருவாக்குதல் ஆகியவை கருதப்படுகின்றன. இந்த சந்திப்பில் ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் கபில ஜனகபண்டார, மேலதிக செயலாளர் SPC சுகேஸ்வர மற்றும் பல தனியார் வர்த்தகர்கள் பங்கேற்றனர். சேதுவ போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கொழும்பு நீர்கொழும்பு பிரதான வீதியின் கடுநாயக்க மீன்கடை சந்தையில் இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். நீர்கொழும்பிலிருந்து கொழும்பு திசை நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிள் ஒன்று முன்னால் சென்ற லாரியை முந்தி சென்ற முற்பட்ட போது எதிர் திசையில் வந்த கொள்கலன் லாரியுடன் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் பலத்த காயமடைந்த மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் நீர்கொழும்பு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்தார். மரணித்தவர் 32 வயதுடைய வெளிமடை பிரதேசத்தை சேர்ந்தவர். மரணித்தவரின் சடலம் நீர்கொழும்பு வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதோடு கொள்கலன் லாரியின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை சீதுவை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். வாகன இறக்குமதியை மட்டுப்படுத்துவது குறித்து அரசாங்கமோ அல்லது மத்திய வங்கியோ எந்த முடிவும் எடுக்கவில்லை என மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார். நிதி கொள்கை அறிக்கையை அறிவிக்கும் வகையில் நேற்று மத்திய வங்கியில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் வாகன இறக்குமதியை மட்டுப்படுத்துவதில் கவனம் செலுத்தியுள்ளதாக பல தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதில் ஏதும் உண்மை உள்ளதா என்று ஊடகவியலாளர் ஒருவர் கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்த மத்திய வங்கி ஆளுநர், அவற்றை மட்டுப்படுத்துவதில் மத்திய வங்கி எந்த கவனமும் செலுத்தவில்லை.
திறக்கப்பட்டுள்ள சந்தை தொடர்ந்து திறந்திருக்கும். அரசாங்கத்திற்கு அத்தகைய நோக்கமில்லை. எனக்கு தெரிந்தவரை நான் அப்படி நினைக்கவில்லை. அத்தகைய மாற்றம் செய்யப்படாது என அமைச்சரும் கருத்து தெரிவித்திருந்தார். இலங்கையில் தற்போது 3300 வாய் புற்றுநோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக பல் அறுவை சிகிச்சை நிபுணர் வைத்தியர் பிரசன்ன ஜெயசேகர் தெரிவித்துள்ளார். புகைப்பிடித்தல், வெற்றிலை மெல்லுதல் மற்றும் மது அருந்தல் போன்ற பழக்கங்களால் வாய் புற்றுநோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். 20 முதல் 30 வயதுக்குட்பட்ட இளைஞர்களிடையே வாய் புற்றுநோய்கள் அதிகரித்து வருவதாகவும் இது கவலைக்கிடமான விடயமாக இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். நாளாந்தம் சுமார் 10 புதிய நோயாளர்கள் கண்டறியப்படுகின்றனர் எனவும் இதில் 15% ஆண்கள் மற்றும் 3% பெண்கள் என கண்டறியப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையை எதிர்கொள்வதற்காக சுகாதார அமைச்சு பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் பிரச்சாரங்களை முன்னெடுத்து வருவதாக ஜெயசேகர் தெரிவித்துள்ளார். மேலும் மக்கள் பல பரிசோதனைகளை முறையாக மேற்கொண்டு ஏதேனும் அசாதாரண அறிகுறிகள் இருந்தால் உடனடியாக மருத்துவரை அணுக வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாடு முழுவதும் உடல் ரீதியாக பாதிக்கப்பட்ட 20 காட்டு யானைகளுக்கு வனவிலங்கு அதிகாரிகள் சிகிச்சை அளித்து வருவதாக வனவிலங்கு பாதுகாப்பு திணைக்களம் தெரிவித்துள்ளது. சிகிச்சை பெற்று வரும் காட்டு யானைகளின் பெரும்பாலானவை துப்பாக்கிச் சூட்டு காயங்கள் மற்றும் பொறியில் சிக்கியதன் காரணமாக காலில் காயமடைந்த யானைகள் என்று திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதன்படி அனுராதபுரம் வனவிலங்கு வலயத்தில் 8 காட்டு யானைகளும், புலனருவ வனவிலங்கு வலயத்தில் 4 காட்டு யானைகளும், வடமேல் வனவிலங்கு வலயத்தில் 3 காட்டு யானைகளும், ஊவா வனவிலங்கு வலயத்தில் 5 காட்டு யானைகளும் இவ்வாறு சிகிச்சை பெற்று வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை தீகம்பதா பகுதியில் பதிவான 3 காட்டு யானைகள் உயிரிழந்தமை குறித்து விசாரணை நடத்துவதற்கு தேவையான தொழில்நுட்பம் மற்றும் பிற உதவிகளை வழங்குமாறு பதில் போலீஸ் மா அதிபரிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக வன ஜீவராசிகள் பாதுகாப்பு திணைக்களத்தின் பணிப்பாளர் ரஞ்சன் மாரசிங்க தெரிவித்தார். இந்நிலையில் ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட குழு காட்டு யானைகளை கொல்வதாக விலங்கு நல சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட பாகொட ஜனிதவன்ச தேரர் தெரிவித்தார். கம்பெனிகள் திருத்த சட்டம் மூலம் 2ஆம் வாசிப்பு விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படும். இச்சந்தர்ப்பத்தில் கம்பெனிகள் ஊடாக நடக்கும் 2 முறைகேடுகள் தொடர்பிலான விடயங்களை இங்கு முன்வைக்கின்றேன். திருகோணமலை மாவட்டத்தின் பட்டினமும் சூலமும் பிரதேச செயலாளர் பிரிவுக்கு உட்பட்ட தகரவட்டுவோன், மத்தியவெளி, புத்துநகர் ஆகிய 3 கிராமங்களையும் சேர்ந்த 1000 குடும்பங்கள் 53 வருடங்களாக 1972ஆம் ஆண்டு முதல் 800 ஏக்கர் காணியில் நெல், சோளம், வெண்டைக்காய், தர்பூசணி மற்றும் பேரிச்சை போன்றவற்றை பயிரிட்டு வருகின்றனர். 2023ஆம் ஆண்டு முதல் பயிற்சிகளில் ஈடுபட்டு வருவோருக்கு பல்வேறு இடையூறுகள் ஏற்படுத்தப்பட்டு வந்திருக்கின்றன. 2024ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்த நிலையில் நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய 2025 பிப்ரவரி மாதத்திலிருந்து 53 ஆண்டுகளாக விவசாயம் செய்து வந்த விவசாயிகள் பலவந்தமாக அங்கிருந்து வெளியேற்றப்பட்டுள்ளனர் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். நாட்டின் அடுத்த பிரதம நீதியரசராக உயர் நீதிமன்ற நீதிபதி பிரீத்தி பத்மன் சூரசேனவை நியமிக்கும் பரிந்துரையை அரசியலமைப்பு சபை ஒருமனதாக அங்கீகரித்துள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க பிரீத்தி பத்மன் சூரசேனவின் பெயரை சமீபத்தில் அரசியலமைப்பு சபைக்கு சமர்ப்பித்தார். அதன்படி இன்று கூடிய அரசியலமைப்பு சபையினால் ஜனாதிபதியின் பரிந்துரை அங்கீகரிக்கப்பட்டது. பிரீத்தி பத்மன் சூரசேன நீதித்துறை சேவை ஆணைக்குழுவின் உறுப்பினராக செயற்பட்டுள்ளார். மேலும் பல முக்கிய வழக்குகளில் தீர்ப்பளித்த நீதிபதியாகவும் பதவியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ள போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோன் தொடர்பான விசாரணை குழுவின் தலைவராகவும் பணியாற்றியுள்ளார். தற்போதைய பிரதம நீதியரசர் மூர்து பெர்னாண்டோ எதிர்வரும் 27ஆம் தேதி ஓய்வு பெற உள்ளமை குறிப்பிடத்தக்கது. கல்வியை அளவிடும் பாரம்பரிய பரீட்சை முறைக்கு மாற்றாக தொகுதி முறை கல்வி திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருப்பதாக கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சர் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். இதன் முக்கிய நோக்கம் மாணவர்களுக்கு தரமான கல்வியை வழங்குவதாகும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். 2026ஆம் ஆண்டு முதல் நடைமுறைப்படுத்தப்படவுள்ள புதிய கல்வி சீர்திருத்தம் குறித்து பத்திரமுல்லை இசுருபாயவில் உள்ள கல்வி அமைச்சில் நடைபெற்ற ஊடகவியலாளர்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்வில்
சந்திப்பில் பிரதமர் இதனை கூறினார். புதிய கல்வி சீர்திருத்தம் பற்றிய விளக்கங்கள், இந்த சீர்திருத்தம் குறித்த விளக்கங்களை கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சின் செயலாளர் நாலக கழுவெவ மற்றும் தேசிய கல்வி நிறுவனத்தின் பணிப்பாளர் கலாநிதி அசோக டி சில்வா ஆகியோர் ஊடக நிறுவனங்களின் ஊடகவியலாளர்களுக்கு வழங்கினர். பின்னர் ஊடகவியலாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்த பிரதமர் பல்வேறு முக்கிய விடயங்களை தெளிவுபடுத்தினார். கல்வி மற்றும் மதிப்பீட்டில் மாற்றம். ஆசிரியர்கள், பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் பரீட்சைக்கு தயாராகும் முறைக்கு நாம் பழக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் இந்த தொகுதி முறையில் பல்வேறு செயல்பாடுகளின் மூலம் கற்றுக்கொள்ளவும் மதிப்பீடு செய்யப்படவும் வாய்ப்புகள் கிடைக்கின்றன என பிரதமர் விளக்கமளித்தார். கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை. புதிய பாடத்திட்ட வழிகாட்டுதலின்படி கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை 2029 ஆண்டிலேயே நடத்தப்படும். அமுலாக்கத்தின் தொடக்க நிலை. 2026 ஆண்டு முதல் நடைமுறைப்படுத்தப்படும் சீர்திருத்தத்தின் கீழ் 1ஆம் வகுப்பு மற்றும் 6ஆம் வகுப்புகளுக்கு மட்டுமே புதிய கல்வி திட்டம் கற்பிக்கப்படும். இந்த சீர்திருத்தத்தை கண்காணிக்க 3 ஆண்டுகள் அவகாசம் இருப்பதால் எதிர்காலத்தில் ஏற்படும் நிலைமைகளுக்கு ஏற்ப மாற்றங்களை செய்ய போதுமான கால அவகாசம் இருப்பதாகவும் சீர்திருத்தம் இறுதியானது என கூற முடியாது என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். மேலும் இந்த சீர்திருத்தம் குறித்த கருத்துக்களையும் பரிந்துரைகளையும் முன்வைக்க ஊடகவியலாளர்களுக்கும் வாய்ப்புள்ளதாக தெரிவித்தார். 2010 முதல் ஜப்பான் அரசாங்கம் இலங்கையில் இளம் நிர்வாக மட்ட பொது அதிகாரிகள் தொழில் வளர்ச்சிக்கு முதுகலை திட்டங்களுக்கு வாய்ப்புகளை வழங்குவதன் மூலம் தீவிரமாக ஆதரவளித்து வருகிறது. இந்த புலமை பரிசில்கள் மனிதவள மேம்பாட்டு புலமை பரிசில்களுக்கான ஜப்பான் மானிய உதவி திட்டத்தின் மூலம் மானிய அடிப்படையில் வழங்கப்படுகின்றன. இந்த திட்டம் ஜப்பான் அரசாங்கத்தால் அதிகாரப்பூர்வ மேம்பாட்டு உதவியின் கீழ் நிதியளிக்கப்பட்டு ஜப்பான் சர்வதேச ஒத்துழைப்பு நிறுவனம் மூலம் செயற்படுத்தப்படுகின்றது. 2010 முதல் 2025 வரையிலான காலகட்டத்தில் உதவித்தொகை திட்டம் முதுகலை திட்டங்களுக்கு 240 வாய்ப்புகளையும் முனைவர் பட்ட படிப்புக்கு 16 வாய்ப்புகளையும் வழங்கியுள்ளது. இது தொடர்பான ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டது. கொட்டகல மைதானத்தை சீரமைத்து தருமாறு பிரதேச இளைஞர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். கொட்டகல பிரதேச சபைக்குட்பட்ட கொட்டகல வூட்டன் மைதானமானது கவனிப்பாரற்ற நிலையில் காணப்படுவதாக பிரதேச இளைஞர்களும் பொதுமக்களும் குற்றம் சாட்டுகின்றனர். இலங்கை மலையகத்தில் கிரிக்கெட் துறையில் பல பிரச்சனைகள் உருவாகி கொண்டிருக்கும் நேரத்தில் கொட்டகல பிரதேசத்திலிருந்து ஒருவரை கூட இனங்காண முடியாத சூழ்நிலை தற்போது காணப்படுகிறது. கொட்டகல பிரதேசத்தில் இப்படியான ஒரு பெரிய மைதானம் காணப்படுகின்ற போதிலும் அது சரியான முறையில் பராமரிப்பின்றி காணப்படுவதாக இளைஞர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். மலசலக்கூட வசதி, உடை மாற்றுவதற்கான வசதி, மின்விளக்குகள் மற்றும் குடிநீர் போன்ற வசதிகள் இன்மையாலும் மைதானத்திற்கு சரியான நுழைவாயில் இன்மையால் கட்டாட்களி நாய்கள் மற்றும் விலங்குகள் எச்சங்கள் செய்வதால் விளையாட்டில் ஈடுபடும் வீரர்கள் பாரிய பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து வருகின்றனர். கொட்டகல பிரதேச சபை நிர்வாகமும் அதை சரியான முறையில் பராமரிக்கவில்லை எனவும் வெளிப்பிரதேசங்களிலிருந்து விளையாட வரும் விளையாட்டு வீரர்கள் ஒரு நாளைக்கு 5000 ரூபாய் முதல் 2500 ரூபாய் வீதமாக மைதானத்தை முன்பதிவு செய்து விளையாடுகின்ற போதிலும் சரியான முறையில் ஏன் பராமரிக்கப்படவில்லை என விளையாடுவதற்கு வரும் இளைஞர்கள் கேள்வி எழுப்புகின்றனர். பாராளுமன்ற குழுக்கள் தனக்கு வழங்கப்பட்டுள்ள கடமையின் அடிப்படையில் அரசாங்க அதிகாரிகளின் பொறுப்புக்கூறலை ஆராய முடியும் என முன்னாள் கணக்காய்வாளர் நாயகமும் அரசாங்க பொறுப்பு முயற்சிகள் பற்றிய குழு, அரசாங்க கணக்குகள் பற்றிய குழு ஆகியவற்றின் முன்னாள் சிரேஷ்ட ஆலோசகருமான SC மாயதுன்னே தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற செயலமர்வு ஒன்றில் வளவாளராக கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் அதனை குறிப்பிட்டார். கோப் மற்றும் கோப்பா ஆகிய குழுக்களின் செயற்பாடுகள் தொடர்பில் அமைச்சுக்களின் செயலாளர்கள் உள்ளிட்ட உயர் அதிகாரிகளை தெளிவுபடுத்தும் நோக்கில் கடந்த 15ஆம் தேதி பாராளுமன்றத்தில் இந்த செயலமர்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. பாராளுமன்றத்தின் முக்கிய கண்காணிப்பு குழுக்களான கோப் மற்றும் கோப்பா ஆகியவற்றின் கட்டமைப்பு, அதிகாரங்கள், வகிபாகம், பொறுப்புகள் தொடர்பாக அவர் விரிவான விளக்கத்தை வழங்கியதுடன் வெளிப்படையானதும் வினைத்திறனான அரசாங்க நிர்வாகத்தை நிலைநாட்டுவதற்கு இக்குழுக்கள் பங்களிக்கின்றன என்பதையும் தெளிவுபடுத்தினார். இலங்கைக்கான 5 புதிய வெளிநாட்டு தூதுவர்களும் ஒரு உயர்ஸ்தானிகரும் இன்று காலை ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் தங்கள் நற்சான்றிதழ்களை உத்தியோகபூர்வமாக கையளித்தனர். இலங்கைக்கும் கசகஸ்தானுக்கும் இடையிலான ராஜதந்திர உறவுகளில் ஒரு மைல் கல்லை குறிக்கும் வகையில் இலங்கையின் முதலில் நிறுவப்பட்ட கசகஸ்தான் தூதரகத்திற்கு தூதுவராக நியமிக்கப்பட்டுள்ள சார்கை விக்டோரோவும் நற்சான்றிதழ்களை கையளித்த இந்த ராஜதந்திரிகளில் அடங்குகிறார். இலங்கையில் தனது தூதரகத்தை திறந்த முதல் மத்திய
தெற்காசிய நாடு கசகஸ்தான் ஆகும். இது தவிர எரித்திரியா ராஜ்யம், உஸ்பெகிஸ்தான் குடியரசு, ஜோர்டானின் ஆசைமட் ராஜ்யம், பூட்டான் ராஜ்யம் என்பனவற்றுக்கான தூதுவர்களும் பிஜி குடியரசின் புதிய உயர்ஸ்தானிகரும் இவ்வாறு நியமிக்கப்பட்டுள்ளனர். எலம் வால்டெமரியம் புதுடில்லிக்கான எரித்ரியா ராஜ்ய வதிவிட தூதுவராகவும், ஜெகநாத் சாமி புதுடில்லிக்கான பிஜி குடியரசின் வதிவிட உயர்ஸ்தானிகராகவும், அலிசர் டுக்டாயாவ் இஸ்லாமாபாத்திற்கான உஸ்பெகிஸ்தான் குடியரசின் வதிவிட தூதுவராகவும், யூசுப் முஸ்தபா அப்டெல்கானி புதுடில்லிக்கான ஜோர்டான் ராஜ்யத்தின் வதிவிட தூதுவராகவும், சர்கை விக்டோரோவ் கொழும்புக்கான கசகஸ்தான் குடியரசின் வதிவிட தூதுவராகவும், டாஷோ கர்மா அமுதோ டோர்ஜி டாக்காவுக்கான பூட்டான் ராஜ்ய வதிவிட தூதுவராகவும் தங்கள் நற்சான்றிதழ்களை கையளித்தனர். இந்த நிகழ்வில் வெளிநாட்டு அலுவலர்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத், ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத் குமாரநாயக்க ஆகியோரும் கலந்து கொண்டனர். திஸ்ஸமாத்தரை பிரதான வீதியில் அம்பலாந்துட்டை லுணம எரிபொருள் நிரப்பு நிலையத்திற்கு முன்பாக இடம்பெற்ற விபத்தில் 3 பேர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். வீதியில் பயணித்த மோட்டார் சைக்கிளின் பின்புறத்தில் முச்சக்கர வண்டி ஒன்று மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். திஸ்ஸமாத்தரை பிரதான வீதியில் அம்பலாந்தோட்டை லுணம எரிபொருள் நிரப்பு நிலையத்திற்கு முன்பாக இடம்பெற்ற விபத்தில் 3 பேர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். வீதியில் பயணித்த மோட்டார் சைக்கிளின் பின்புறத்தில் முச்சக்கர வண்டி ஒன்று மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். விபத்தின் போது மோட்டார் சைக்கிளில் பயணித்த இருவரும் முச்சக்கர வண்டி சாரதியும் காயமடைந்துள்ள நிலையில் அவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது. இந்த விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். பாலிவுட் சூப்பர் ஸ்டார் ரித்திக் ரோஷன் இலங்கை வரவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ் விருந்தகத்தின் பிரம்மாண்ட திறப்பு விழாவுக்காக பாலிவுட் சூப்பர் ஸ்டார் ரித்திக் ரோஷன் இலங்கைக்கு வருகை தரவுள்ளார். 2025 ஆகஸ்ட் 2 அன்று குறித்த திறப்பு விழா இடம்பெறவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக இந்த நிகழ்வில் ஷாருக் கான் பங்கேற்கவிருந்த நிலையில் அவரின் பயணம் ரத்து செய்யப்பட்டது. இதனை அடுத்தே பாலிவுட் சூப்பர் ஸ்டார் ரித்திக் ரோஷன் குறித்த நிகழ்ச்சிக்காக இலங்கைக்கு வருகை தரவுள்ளார் என தகவல்கள் வெளியாகியுள்ளது. Hello everyone, I'm Hrithik Roshan and I'll be visiting the beautiful island nation of Sri Lanka on the 2nd of August for something truly special. The grand opening of City of Dreams. Cannot wait to experience Colombo, a stunning seaside capital, vibrant, soulful and still waiting to be discovered. Let's go, let go at City of Dreams, Sri Lanka. See you all very soon. City of Dreams, Sri Lanka. இடைவேளைக்கு பின்னர் செய்திகள் தொடரும். செய்திகள் தொடர்கின்றன. மேல் சப்ரகமு மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தர மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. வடமேல் மாகாணத்தில் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் எனவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய மலைகளின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு, வடமத்திய, வடமேல் மற்றும் மத்திய மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் அம்பாந்தோட்ட மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணிக்கு 55 தொடக்கம் 60 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். நாட்டின் ஏனைய பகுதிகளில் அவ்வப்போது மணிக்கு 40 தொடக்கம் 50 கிலோமீட்டர் வேகத்தில் மிதமான காற்று வீசக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பலத்த காற்றினால் ஏற்படும் ஆபத்துக்களை குறைக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. வெளிநாட்டு செய்திகள். ஏர் இந்தியா விமான விபத்தில் உயிரிழந்த பிரிட்டிஷ் பிரஜையான ஷோபனா பட்டேலின் சவப்பெட்டியில் மற்றொரு நபரின் உடல் எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாக அவரது மகன் மிட்டன் பட்டேல் தெரிவித்துள்ளதாக பிபிசி செய்தி வெளியிட்டுள்ளன. ஜூன் மாதம் அகமதாபாத்திலிருந்து லண்டன் கேட்விக் விமான நிலையத்தை நோக்கி சென்ற ஏர் இந்தியா விமானம் விபத்துக்குள்ளானதில் 260 பேர் உயிரிழந்தனர். இந்த விபத்தில் ஷோபனா பட்டேலும் அவரது கணவரும் உயிரிழந்துள்ளனர். விபத்துக்கு பிறகு பிரிட்டனுக்கு கொண்டுவரப்பட்ட அவரது சடலங்களில் தவறுகள் ஏற்பட்டுள்ளதற்கான தகவல்கள் தற்போது தெரிய வந்துள்ளன. மற்றொரு நபரின் உடல் பாகங்கள் கலந்து இருந்தது பிரேத பரிசோதனை நிபுணரால் கண்டறியப்பட்டதாக மிட்டன் கூறினார். இன்னும் எத்தனை பேர் உள்ளே இருக்கிறார்கள் என அதிர்ச்சியுடன் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். குறித்த செய்தியில் சில குடும்பங்களுக்கு தவறான சடலங்கள் அனுப்பப்பட்டதாகவும் ஒரு குடும்பத்திற்கு முற்றிலும் வேறு நபரின் உடலை அனுப்பப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டது. மேலும் மற்றொரு குடும்பத்திற்கு அனுப்பப்பட்ட சவப்பெட்டியில் பல நபர்களின் உடல் பாகங்கள் இருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விடயத்தில் இந்திய வெளியுறவு அமைச்சகம் பதிலளிக்கையில்
நிலையில் உயிரிழந்தவர்களின் சடலங்கள் தொழில்முறை ரீதியிலும் மரியாதையுடனும் கையாளப்பட்டுள்ளன என்று தெரிவித்தது. குறித்த குடும்பங்களை சந்தித்த குடும்பங்களின் கவலைகளை தீர்க்கும் பொருட்டு பிரிட்டன் அதிகாரிகளுடன் இணைந்து செயல்பட்டு வருவதாகவும் அது தெரிவித்துள்ளது. தாய்லாந்துக்கும் கம்போடியாவுக்கும் இடையிலான சர்ச்சைக்குரிய எல்லைப் பகுதியில் இன்று அதிகாலை ஆயுதமேந்திய மோதல்கள் வெடித்ததாக இரு நாடுகளின் ராணுவங்கள் தெரிவித்துள்ளன. பல வாரங்களாக நிலவி வந்த பதற்றத்திற்கு பிறகு முதலில் துப்பாக்கி சூடு நடத்தியதாக இரு நாட்டு ராணுவங்களும் ஒன்றின் மீது மற்றொன்று பழி சுமத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இந்த தாக்குதலில் தாய்லாந்து நாட்டவர்கள் இருவர் கொல்லப்பட்டதாகவும் இரு தாய்லாந்து படையினர் காயமடைந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது. சர்ச்சைக்குரிய டாமோன் தாம் கோயிலுக்கு அருகிலுள்ள பகுதியில் கம்போடிய படைகள் துப்பாக்கி சூடு நடத்தியதாக தாய்லாந்து ராணுவம் வெளியிட்ட ஒரு அறிக்கையில் கூறியது. கம்போடியா ஒரு கண்காணிப்பு வானூர்தியை பயன்படுத்திய பின்னர் கனரக ஆயுதங்களுடன் படைகளை அப்பகுதிக்கு அனுப்பியதாகவும் தாய்லாந்து ராணுவம் தெரிவித்தது. கம்போடிய தற்காப்பு அமைச்சின் செய்தி தொடர்பாளர் தாய்லாந்து படைகளின் தூண்டுதலற்ற அத்துமீறல் இருந்ததாகவும் கம்போடிய படைகள் தற்காப்புக்காக பதிலடி கொடுத்ததாகவும் தெரிவித்தார். கம்போடியாவுக்கான தனது தூதரை நேற்று தாய்லாந்து திரும்ப அழைத்த பின்னரும் ஒரு வாரத்திற்குள் சர்ச்சைக்குரிய பகுதியில் இரண்டாவது தாய்லாந்து ராணுவ வீரர் கண்ணிவெடியால் ஒரு காலை இழந்ததைத் தொடர்ந்து பாங்காக்கில் உள்ள கம்போடிய தூதரை வெளியேற்றுவதாக அது கூறிய பின்னரும் இந்த மோதல் ஏற்பட்டது. தொலைதூர கிழக்கு அமூர் பகுதியில் அதன் இலக்கிலிருந்து சுமார் 16 கிலோமீட்டர் தொலைவில் காணாமல் போன விமானத்தின் சிதைவுகளை ரஷ்ய மீட்பு படையினர் கண்டுபிடித்துள்ளனர். அங்காரா ஏர்லைன்ஸின் AN-24 விமானம் 42 பயணிகள் மற்றும் 6 பணியாளர்களுடன் பிளாகோவைசென்ஸ்கில் இருந்து சீன எல்லைக்கு அருகில் புறப்பட்டு டிண்டா விமான நிலையத்தை நெருங்கிய போது அதன் தொடர்பு துண்டிக்கப்பட்டு ரேடார் திரைகளில் இருந்து மறைந்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர். சிறிது நேரத்திற்கு பின்னர் ரஷ்ய சிவில் விமான ஹெலிகாப்டர் விமானத்தின் உடற்பகுதி எரிவதை கண்டதாக ரஷ்யாவின் அவசரகால அமைச்சகம் தெரிவித்தது. விமானத்தில் பயணித்த யாரும் உயிர் பிழைத்ததாக நம்பப்படவில்லை என்றும் அது தகவல் வெளியிட்டது. இதனிடையே விமானத்தில் இருந்தவர்களில் 5 சிறுவர்களும் அடங்குவர் என்று அமோரின் பிராந்திய ஆளுநர் வாசிலி ஆர்லாவ் கூறினார். டிண்டாவில் இருந்து சுமார் 16 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு மலைப்பகுதியில் விமானம் கண்டுபிடிக்கப்பட்டதாக அமோரின் சிவில் பாதுகாப்பு மையம் தெரிவித்ததாக ரஷ்யாவின் டாஸ் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. மேலும் மீட்பு பணியாளர்கள் அந்த இடத்தை அடைய சுமார் 1 மணி நேரம் ஆகும் என்றும் தெரிவித்தனர். சம்பவ இடத்திலிருந்து எடுக்கப்பட்ட காட்சிகளில் அடர்ந்த வனப்பகுதியில் எரியும் விமானத்தின் சிதைப்பாகங்களை காட்டுகின்றன. விமான விபத்து தொடர்பான முதற்கட்ட விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. நாணயமாற்று வீதம் இடைவேளைக்கு பின்னர் செய்திகள் தொடரும். இடைவேளைக்கு பின்னர் செய்திகள் தொடரும். செய்திகள் தொடர்கின்றன. விளையாட்டு செய்திகள். இங்கிலாந்து மற்றும் இந்தியாவுக்கு இடையிலான 4வது டெஸ்ட் போட்டியின் 2வது நாள் ஆட்டம் இன்று நடைபெற்றது. போட்டியின் நாணய சுழற்சியில் வென்ற இங்கிலாந்து முதலில் பந்துவீச்சை தேர்வு செய்தது. ஆட்டம் தொடங்கிய சிறிது நேரத்திலேயே இந்திய அணி 5 விக்கெட்டுகளை இழந்தது. மாலை 5:30 மணியளவில் இந்திய அணி 105 ஓவர்களில் 6 விக்கெட் இழப்பிற்கு 321 ஓட்டங்களை பெற்றது. அணி சார்பில் யசஸ்வி ஜெய்ஸ்வால் 58 ஓட்டங்களை பெற்றிருந்தார். பந்துவீச்சில் இங்கிலாந்து அணி சார்பில் பென் ஸ்டோக் 3 விக்கெட்டுகளை பெற்றிருந்தார். ஸ்டார் தமிழ் செய்திகள் இத்துடன் நிறைவடைகின்றன. மீண்டும் எமது செய்திகள் நாளை இரவு 7 மணிக்கு ஒளிபரப்பாகும்.